தீவிரவாதத்துக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை அடுத்து பிரதமர் மோடி முதல் முறையாக சொந்த மாநிலமான குஜராத்திற்கு சென்றார். சொந்த மாநிலம் சென்ற பிரதமருக்கு தேசிய கொடிகளை ஏந்தியும் பூக்களை தூவியும் பாஜகவினர் உற்சாக வரவேற்பளித்தனர். குஜராத்தின் தாஹோத்தில் அமைக்கப்பட்டுள்ள ரயில் என்ஜின் உற்பத்தி ஆலையை பிரதமர் மோடி திறந்து வைத்து பார்வையிட்டார். இந்த நிகழ்வில் குஜராத் முதல்வர் பூபேந்திர பட்டேல், மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உடனிருந்தனர். பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட புகைப்படங்களை பார்த்து ரத்தம் கொதித்ததாக பிரதமர் மோடி தெரிவித்தார். குஜராத் மாநிலம் தாகோத்தில் உரையாற்றிய அவர், ஒரே நாள் இரவில் 22 நிமிடங்களில் 9 தீவிரவாத தளங்களை அழித்து பதிலடி கொடுத்ததாக பெருமிதம் தெரிவித்தார். பாஜக அமைச்சரின் சர்ச்சை கருத்திற்கு ஆளான வீர பெண்மணி சோஃபியா குரேஷியின் குடும்பத்தினர் குஜராத்தில் பிரதமர் மோடியின் ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பங்கேற்று உற்சாக வரவேற்பளித்தனர். குஜராத் சென்ற மோடிக்கு சோஃபியாவின் குடும்பத்தினர் மலர் தூவி உற்சாக வரவேற்பளித்தனர். வாக்குறுதிகளை எல்லாம் வெற்று கூற்றுகளாக மாற்றியதுதான் 11 ஆண்டுகால மோடி ஆட்சியின் சாதனை என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மோடி அரசாங்கம் நாட்டை மிகவும் சீரழித்து விட்டதாகவும் கடுமையாக சாடினார். திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான குழுவினர் ஸ்லோவேனியா நாட்டு வெளியுறவு கொள்கை குழுவுடன் சந்தித்து உரையாற்றினர். பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தான் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் பற்றி விளக்கமாக எடுத்துரைக்கப்பட்டது. இந்தியாவில் 752 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க மத்திய சுகாதாரத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக கேரளாவில் 430 பேர் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மகாராஷ்டிராவில் 209 பேருக்கும், டெல்லியில் 104 பேருக்கும், கர்நாடகாவில் 47 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் தாயை கொன்றுவிட்டு மகளை கடத்திச் சென்ற இளைஞர் வனப்பகுதியில் பதுங்கியிருந்த நிலையில் போலீசார் கைது செய்தனர். வயநாட்டைச் சேர்ந்த அபர்ணா என்பவருக்கு திருமணமாகி 2 மகள்கள் உள்ள நிலையில் திலிசு என்ற இளைஞருடன் தொடர்பில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதனிடையே அபர்ணாவுடன் கருத்து வேறுபாடு காரணமாக பிரச்சனை ஏற்பட்டதில் இளைஞர் பெண்ணை கத்தியால் குத்தி கொலை செய்தார். கேரள மாநிலம் கொச்சியில் நடுக்கடலில் கவிழ்ந்த கப்பலில் இருந்த 8 கண்டெய்னர்களில் இருந்த ரசாயன வேதிப்பொருட்கள் கடலில் கலந்திருக்கும் என அச்சம் எழுந்திருக்கிறது. இதனால் கொல்லம் கடற்கரையோர மக்கள் வீடுகளை காலி செய்து பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ராஜஸ்தானில் மருத்துவ பரிசோதனை என்ற பெயரில் ஹோட்டலுக்கு சென்று சிறை கைதிகள் காதலிகளுடன் பொழுதை கழித்த நிகழ்வு அரங்கேறியுள்ளது. இதற்கு உடந்தையாக இருந்த 3 கான்ஸ்டபிள்கள் உள்ளிட்ட 13 பேர் ஜெய்ப்பூரில் கைது செய்யப்பட்டனர். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழையால் நகரின் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கி சாலைகள் குளம் போல காட்சியளித்தன. குறிப்பாக குர்லா, சியோன், தாதர் மற்றும் பரேல் ஆகிய இடங்களில் உள்ள பல தாழ்வான பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் ரயில் சேவைகளும் பாதிக்கப்பட்டன. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை பரவிவிட்டதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மும்பை, பெங்களூரு நகரங்கள், தெலங்கானா, ஆந்திராவிலும் தென்மேற்கு பருவமழை பரவிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் கோவை, மதுரை, தேனி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ஈரோடு, நாமக்கல், கொடைக்கானல், அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. மேலும் ஆங்காங்கே விட்டுவிட்டு லேசானது முதல் மிதமான மழை பெய்து வருவதால் குளிர்ந்த சூழல் நிலவி வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் பெய்யும் தொடர் கனமழையால் இத்தலார் குடியிருப்பு பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டு சுவர் இடிந்து விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேல் பகுதியில் உள்ள குடியிருப்பும் சேதமாகும் என்பதால் மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் சூறைக்காற்று வீசுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. அலைகளின் சீற்றம் ஆக்ரோஷமாக இருக்கும் நிலையில் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் மக்களுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கேரளாவின் வயநாடு, இடுக்கி, பாலக்காடு உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா ஆகிய 3 மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு அலர்ட் விடுத்துள்ளது.
பவானி ஆற்றின் நீர்வரத்து நிலவரத்தை நேரில் ஆய்வு செய்த கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் வெள்ள பாதிப்புகளை சமாளிக்க தயார் நிலையில் இருப்பதாக கூறினார். கோவை மேட்டுப்பாளையத்தில் உள்ள பில்லூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து அணையிலிருந்து 15,000 கன அடி நீர் பவானி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கரையோர பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். ஆனைமலை அடுத்த ஆழியார் கவி அருவியில் செந்நிறமாக காட்டாற்று வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கவி அருவியில் தடுப்பு வேலிகளையும் உடைத்துக் கொண்டு நீர் ஓடுகிறது. தேனி மாவட்டத்தில் உள்ள சுருளி அருவியில் காட்டாற்று வெள்ளம் காரணமாக சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. உத்தமபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் சுருளி அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு அருவியில் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தென்காசி மாவட்டத்திற்கு விடுக்கப்பட்ட ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் மாவட்ட நிர்வாகம் குளிக்க தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. அதிக கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து சாரல் மழை பெய்து வருவதால் குற்றாலத்தில் உள்ள மெயின் அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் கோவி செழியன், TRB ராஜா, தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை கலைவாணர் அரங்கில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகர்ப்புற நிதி பத்திரங்களை தேசிய பங்குச்சந்தையில் பட்டியலிடும் நிகழ்வை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மணி ஒலிக்க செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் அமைச்சர்கள் சேகர் பாபு, KN நேரு மற்றும் மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். டெல்லிக்கு சென்று பல ஆயிரம் கோடி ரூபாய் நிதியோடு வந்தது போல் பில்டப் கொடுப்பது ஏன் என முதலமைச்சருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். 3 ஆண்டுகள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக வீடியோ நாடகம் நடத்திவிட்டு இப்போது மட்டும் சென்றது ஏன் எனவும் தனது எக்ஸ் பதிவில் EPS காட்டமாக வினவியுள்ளார். எந்த ரெய்டை பார்த்து தனக்கு என்ன பயம், இந்த ரெய்டுக்கும் தனக்கும் என்ன சம்பந்தம் என முதலமைச்சருக்கு எடப்பாடி பழனிசாமி அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்துள்ளார். இது தொடர்பான அவரது பதிவில் தாங்கள் குறிப்பிடும் உறவினர்கள் தனக்கு உறவினராகும் முன்னரே பல தொழில்களை செய்து வந்தவர்கள் என்றும் பதிலடி தந்துள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 6 மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் அந்த இடங்களுக்கான தேர்தல் ஜூன் 19ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர்கள் அன்புமணி, திமுகவின் M. சண்முகம், முகமது அப்துல்லா, P. வில்சன், அதிமுகவின் N. சந்திரசேகரன், மதிமுகவின் வைகோ ஆகியோரின் பதவிக்காலம் வருகின்ற ஜூலை 24ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது. டாஸ்மாக் நிறுவனத்தில் ஏதோ தவறு உள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி புகழேந்தி தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் ஊழியர் மீதான நடவடிக்கை குறித்த வழக்கை விசாரித்த நீதிபதி டாஸ்மாக் நிறுவனம் தனது தவறுகளை உணர வேண்டும் எனவும் டாஸ்மாக்கில் ஊழலை அனுமதிக்க கூடாது எனவும் அறிவுறுத்தினார். டாஸ்மாக் நிறுவனத்தில் ஊழல் என ஊடகங்களுக்கு பேட்டியளித்த ஊழியர்கள் மீதான நடவடிக்கையை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. டாஸ்மாக் நிறுவனத்தின் மதுரை மாவட்ட மேலாளர் ராஜேஸ்வரியும் ஊழியர் செல்வமும் வசூல் வேட்டை நடத்தியிருப்பதாக கூறி நீதிபதி புகழேந்தி காட்டமாக தெரிவித்தார். கடைகளுக்கு தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என்ற உத்தரவை அமல்படுத்த அவகாசம் வழங்க கோரிய விண்ணப்பம் மீது 4 வாரங்களில் பரிசீலிக்க சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்திய சில்லறை வர்த்தக சங்கத்தின் சார்பில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மனு குறித்து பரிசீலிக்கும் வரை கடும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது எனவும் அறிவுறுத்தியுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை எதிர்க்கும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் கலைஞர் இதனை ஆதரித்து எழுதியுள்ளது குறித்து என்ன சொல்ல போகிறார் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் மாநிலங்களவை சீட்டு தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் அது பற்றி தேசிய தலைமை முடிவெடுக்கும் என்றார். மத்திய பாஜக அரசிடம் திமுக சரணாகதி அடைந்துவிட்டதாக கூறிய தாவேக தலைவர் விஜயின் விமர்சனத்திற்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி தந்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நேற்று முளைத்த காளான்களுக்கெல்லாம் பதில் சொல்ல தயாராக இல்லை என காட்டமாக தெரிவித்தார்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 71,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 40 ரூபாய் குறைந்து 8,950 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் கிலோ 1,11,000 ரூபாய்க்கும் கிராம் 111 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கான பாராட்டு விழா தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வரும் 30ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெறுகிறது. தொகுதி வாரியாக சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களை நேரில் அழைத்து நடிகர் விஜய் பாராட்டு தெரிவிக்க உள்ளார். தமிழகம் மீது மத்திய அரசு தொடர் தாக்குதல் நடத்துவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், யுபிஎஸ்சி தேர்வில் பெரியார் குறித்து சாதிய அடையாளத்துடன் கேள்விகள் கேட்கப்பட்டது தமிழகத்தை கலவர பூமியாக்கும் பாஜக திட்டத்தின் வெளிப்பாடே என்று கூறினார். சென்னை திருவேற்காட்டில் விளையாட்டு திடலில் பாதாள சாக்கடை மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் திட்டத்தை தமிழக அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அதற்கு பதில் கூவம் நதிக்கரை ஓரமுள்ள அரசுக்கு சொந்தமான 7 ஏக்கர் நிலத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் திட்டத்தை செயல்படுத்தலாம் என யோசனை தெரிவித்துள்ளார். கடலூர் அருகே 200 ஆண்டுகள் பழமையான விளையாட்டு திடலை பலாப்பழ மதிப்பு கூட்டு மையமாக மாற்றுவதற்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொது நலனுக்காக பலாப்பழ மதிப்பு கூட்டு மையம் கட்டுவதாக இருந்தால் தமக்கு சொந்தமான நிலத்தை இலவசமாக வழங்க தயாராக உள்ளதாக மனுதாரர் ஜி ராமலிங்கம் என்பவர் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீதான தாக்குதல் சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் முன்விரோதம் காரணமாக வரதராஜனும் அவரது ஆதரவாளர்களும் தாக்குதல் நடத்துவதாக மாரந்தை கிராம ஊராட்சி தலைவர் திருவாசகம் குற்றம் சாட்டியுள்ளார். திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்களை முறையாக நிர்வகிக்காதது குறித்து விளக்கம் கேட்டு வேலக்குறிச்சி மடாதிபதிக்கு அனுப்பிய நோட்டீஸை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. மேலும் அறநிலையத்துறையின் நோட்டீஸுக்கு 4 வாரத்தில் பதிலளிக்க மடாதிபதிக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை திருவான்மியூரில் ஏடிஎம் இயந்திரத்தில் நூதன முறையில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட வடமாநில கும்பல் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். தாம்பரத்தில் 2 ஏடிஎம்கள் மற்றும் திருவான்மியூர் நாகாத்தம்மன் கோவில் பகுதி ஆகிய 3 ஏடிஎம் இயந்திரங்களில் பணம் வெளியே வரும் இடத்தில் கருப்பு நிற அட்டையை பொருத்தி அதில் பணம் ஒட்டிக்கொள்ளும்படி கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டனர். சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க முயன்ற விமானத்தின் மீது லேசர் லைட் அடிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு ரேடார் கருவி மூலம் ஒளி எங்கிருந்து வந்தது குறித்து சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து லைட் அடிக்கப்பட்டது நின்றுவிட்ட நிலையில் விமானம் பத்திரமாக தரையிறங்கியது. புதுச்சேரி முழுவதும் முக்கிய சந்திப்புகளில் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டுமே விளம்பர பேனர்கள் வைத்துள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் கருப்பு மைப்பூசி அழித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் ஆயுஷ் சுகாதாரத்துறை சார்பில் நடக்கவுள்ள சர்வதேச யோகா திருவிழா விளம்பர பேனர்களில் தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகருக்கு தனி பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை உருவாக்கி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. மாநகராட்சி ஆணையர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையர், மாநகராட்சி துணை ஆணையர், மாநகராட்சி நல அலுவலர், சிஎம்டிஏ தலைமைச் செயல் அதிகாரி, நீர்வளத்துறையின் சென்னை மண்டல தலைமை பொறியாளர் ஆகியோரை உள்ளடக்கி இந்த ஆணையம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து பொய்யான தகவல்களை பரப்புவதாகவும் அரசியலுக்காக இரட்டை வேடம் போடுவதாகவும் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் விமர்சித்துள்ளார். சென்னை திருவான்மியூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேக தலைவர் விஜயுடனான இணைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடக்கவில்லை என்றார். நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் வனப்பகுதியில் அமைந்துள்ள தெங்குமரஹாடா கிராம மக்கள் ஆபத்தான முறையில் பரிசலில் ஆற்றை கடந்து சென்றனர்.
கிருஷ்ணகிரியில் முதிய தம்பதியை கொலை செய்து நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கின் விசாரணை அதிகாரி கோகுலகிருஷ்ணன் மாற்றப்பட்டார். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் உடுமலை சங்கர் கொலை வழக்கு உள்ளிட்ட முக்கியமான வழக்குகளை கையாண்ட விவேகானந்தன் புதிய விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை புழல் சிறைக்குள் போதைப் பொருட்களை வெளியிலிருந்து வீசிச் செல்லும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. புழல் சிறை வளாகத்தில் டேப்பினால் சுற்றப்பட்ட பந்து போன்ற பொருள் இருப்பதை பார்த்த போலீசார் பிரித்து பார்த்ததில் 34 கிராம் கஞ்சா, பீடி கட்டுகள், லைட்டர் ஆகியவை இருப்பது தெரிய வந்தது. தொழிற்சங்கங்களை பலப்படுத்தினால் மட்டும்தான் ஆட்சியை பிடிக்க முடியும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பாமக தொழிற்சங்க பேரவை ஆலோசனை கூட்டத்தில் உரையாற்றிய அவர், தொழிலாளர் அடிப்படையிலான இயக்கங்களை ஒருங்கிணைத்து அமைப்பு சார்ந்த தொழிற்சங்க அமைப்புகளை உருவாக்கும் பணியில் கட்சி முழுமையாக ஈடுபட வேண்டும் என்றார். பாண்டி மெரினா கடற்கரை பொழுதுபோக்கு மையத்தில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வமுடன் கலந்து கொண்டு விதவிதமான உடைகளை அணிந்து ஒய்யார நடை போட்டனர். சாரல் நிறுவனம் சார்பில் நடைபெற்ற இப்போட்டியில் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஹர்ஷா என்பவர் முதலிடம் பிடித்து ஸ்டார் ஆஃப் தமிழ்நாடு பட்டத்தை தட்டி சென்றார். ராமநாதபுரத்தில் முன்விரோதம் காரணமாக முதியவரை கட்டையால் அடித்து கொலை செய்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். குமாரக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த முதியவர் சேதுபாண்டி மகன் முத்துராமலிங்கத்திற்கும் பரமக்குடியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இருவரையும் சேதுபாண்டி சமரசம் செய்து அனுப்பியுள்ளார். இது தொடர்பான முன்விரோதத்தால் ராமச்சந்திரன் முதியவரை கட்டையால் அடித்து கொலை செய்தார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அணைப்பிள்ளையார் நீர்வீழ்ச்சியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. காட்டாற்று வெள்ளத்தால் தண்ணீர் முற்றிலுமாக நிறம் மாறி தடுப்பணைகளை பாய்ந்து சீறி பாய்ந்து செல்வதோடு மரம், செடி, கொடிகளையும் அடித்து வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக காவல் நிலையத்திற்கு மேல் பெரிய மரம் விழுந்து கட்டடம் சேதமடைந்தது. உதகை சுற்றுவட்டாரத்தில் கடந்த வாரம் முதலே தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து கனமழை பெய்து வருகிறது. பலத்த காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக கேத்தி பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் காவல் நிலையத்தின் மீது பெரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்தது. திருப்பூர் உடுமலை அருகே உள்ள பஞ்சலிங்க அருவியில் 3வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருமூர்த்தி மலை மற்றும் அதன் நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தொடர்ந்து 3வது நாளாக பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பஞ்சலிங்க அருவிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியில் கடந்த 5 ஆண்டுகளாக பழுதாகி குண்டும் குழியுமாக கிடக்கும் தார் சாலையை சீரமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊத்தங்கரை முதல் வெங்கடதாம்பட்டி பகுதி வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் செல்லும் தார் சாலை பழுதாகி காணப்படுவதால் மக்கள் சிரமத்துக்குள்ளாவதாக தெரிவித்துள்ளனர். தென்மேற்கு பருவமழை காரணமாக தேனி மாவட்டம் கம்பம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த சாரல் மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். உத்தமபாளையம், காமையகவுண்டன்பட்டி, நாராயணதேவன்பட்டி, சுருளிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மிதமான சாரல் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் ஆந்திராவுக்கு கடத்த முயன்ற 2000 கிலோ ரேஷன் அரிசியை ரயில்வே பாதுகாப்பு படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட 40 மூட்டைகள் கொண்ட ரேஷன் அரிசியை குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப் புலனாய்வு துறையிடம் ஒப்படைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அரசு நியாய விலை கடை எடையாளர் பெண்களிடம் அத்துமீறி நடந்து கொண்டதால் உறவினர்கள் தாக்குதல் நடத்தினர். பாரதியார் 4ஆம் தெருவில் உள்ள அரசு நியாய விலை கடை எடையாளர் பாலமுருகன் என்பவர் கடைக்கு வரும் பெண்களிடம் அத்துமீறி நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. கோவை மாவட்டத்தில் நல்லூர்பதி மலைவாழ் மக்கள் வசிக்கும் வீட்டின் மேற்கூரையை உடைத்துக் கொண்டு வெளியே வரும் யானையை பார்த்து மக்கள் அலறும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. வீட்டை முழுவதுமாக சேதப்படுத்தி ஆக்ரோஷமாக வெளியேறும் யானையை கண்டு மக்கள் அச்சமடைந்தனர்.
கொடைக்கானலில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் பரவலான மழை காரணமாக மலைப்பாதையில் ராட்சத மரம் முறிந்து சாலையின் குறுக்கே விழுந்தது. இதனால் அப்சர்வேட்டரி பகுதியிலிருந்து மலை கிராமங்களுக்கு செல்லும் பிரதான மலை சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேர்வதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளது. சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் 120 இடங்கள், நாமக்கல் மற்றும் நெல்லையில் 100 இடங்கள் என மொத்தம் 600 இடங்களுக்கான விண்ணப்ப பதிவு தொடங்கியது. மத்திய அரசின் UPSC தேர்வு முகமையை கண்டித்து சென்னை அசோக் நகரில் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. முதன்மை தேர்வில் பெரியாரின் பெயருக்கு பின்னால் சாதி பெயர் இடம்பெற்ற கேள்வி சர்ச்சையை கிளப்பியிருந்தது. புட்டின் முற்றிலும் பைத்தியமாகிவிட்டார் என உக்ரைனில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலை சுட்டிக்காட்டி அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடுமையாக சாடினார். இது தொடர்பாக அவரது பதிவில் புட்டின் தேவையே இல்லாமல் உக்ரைனில் மக்களை கொல்வதாக குற்றம் சாட்டியதுடன் உக்ரைனை முழுமையாக கைப்பற்றும் முயற்சி ரஷ்யாவின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என காட்டமாக தெரிவித்தார். இந்தியாவின் தாக்குதல்களால் பாகிஸ்தானின் பாதுகாப்பு கட்டமைப்பு சீர்குலைந்துள்ள நிலையில் புதிய ஆயுதங்களை வாங்குவதில் அந்நாடு மும்முரம் காட்டி வருகிறது. இந்தியாவை எதிர்கொள்வதற்கு தேவையான ராணுவ கட்டமைப்பு இல்லாததால் பெருத்த சேதத்தை எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு பாகிஸ்தான் தள்ளப்பட்டது. வியட்நாமில் விமானத்திலிருந்து இறங்கும் போது பிரான்ஸ் அதிபரை குமட்டில் குத்திய 72 வயது மனைவி பிரிஜிட்டின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனது மனைவியிடம் குமட்டில் குத்து வாங்கிய மறுநொடியே வெளியே வரவேற்க காத்திருந்தவர்கள் தன்னை நோக்கி கைகளை அசைப்பதை பார்த்த இமானுவேல் மேக்ரான் மனைவியிடம் அடி வாங்கிய உணர்வை வெளிப்படுத்தாமல் சிரித்தபடி அனைவரையும் பார்த்து கையசைத்தார். வங்கதேசத்தை அமெரிக்காவுக்கு விற்றுவிட்டதாக முகமது யூனுஸ் மீது முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மேலும் தீவிரவாத குழுக்களின் உதவியுடனேயே நாட்டில் ஆட்சியை கைப்பற்றிய யூனுஸ் ஜனநாயக விரோத செயலில் ஈடுபட்டு வருவதாகவும் கடுமையாக சாடியுள்ளார். இந்திய டெஸ்ட் அணியின் கேப்டன்ஷிப் தேர்வு வேடிக்கையாக உள்ளதாக முன்னாள் வீரர் சஞ்சய் மஞ்சுரேக்கர் தெரிவித்தார். பும்ராவால் தொடர் முழுவதும் விளையாட முடியாது என்பதால் அவரை கேப்டனாக கருதவில்லை என்று சொல்லப்படுவதாகவும், ஆனால் கடந்த காலங்களில் தொடர் முழுவதும் பங்கேற்காத நிலையிலும் ரோஹித், கோலி ஆகியோர் கேப்டன்களாக இருந்ததாகவும் கூறினார். IPL வரலாற்றில் ஒரு சீசனில் அதிக சிக்சர்கள் வழங்கிய பவுலர் என்ற மோசமான சாதனையை குஜராத் அணியின் ரஷீத் கான் நிகழ்த்தினார். இந்த சீசனில் 31 சிக்சர்கள் வழங்கியதன் மூலம் முகமது சிராஜ் சாதனையை சமன் செய்துள்ளார். ஹசரன் கா, சாகல் இருவரும் தலா 30 சிக்சர்களை வழங்கி 2வது இடத்திலும் 29 சிக்சர்களை வழங்கிய பிராவோ 3வது இடத்திலும் உள்ளனர். T20 வரலாற்றில் ஒரு அணிக்காக அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் என்ற உலக சாதனையை சுனில் நரேன் நிகழ்த்தியுள்ளார். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக 210 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். நாட்டிங்ஹாம்ஷயர் அணிக்காக 208 விக்கெட்டுகளை வீழ்த்திய சமித் பட்டேல் 2வது இடத்திலும், ஹாம்ஷயர் அணிக்காக 199 விக்கெட்டுகளை வீழ்த்திய கிறிஸ் வுட் 3வது இடத்திலும் உள்ளனர். இன்ஸ்டாகிராமில் 2 கோடி ஃபாலோயர்களை கொண்ட முதல் IPL அணி என்ற சாதனையை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி படைத்திருக்கிறது. 1.86 கோடி ஃபாலோயர்ஸ் உடன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 2வது இடத்திலும், 1.8 கோடி ஃபாலோயர்ஸ் உடன் மும்பை இந்தியன்ஸ் அணி 3வது இடத்திலும் உள்ளன. ஏழை மாணவர்களின் படிப்புக்காகவும் இயற்கை பேரிடர்களுக்காகவும் தனது அறக்கட்டளை மூலம் 3400 கோடி ரூபாயை நன்கொடையாக நடிகர் ஜாக்கி சான் வழங்கினார். சிறிய வயதில் வறுமையால் தவித்ததாகவும் தனக்கு அந்த கஷ்டம் தெரியும் என்று கூறிய அவர் தான் பட்ட கஷ்டங்களை மற்றவர்கள் படக்கூடாது என்பதால் இந்த முயற்சி என்று தெரிவித்தார். RJ பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் படத்தின் டைட்டில் தொடர்பான அறிவிப்பு ஜூன் மாதம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சூர்யா 45 என தற்காலிகமாக பெயரிடப்பட்டுள்ள இந்த படத்தில் சூர்யா இரட்டை வேடத்தில் நடிப்பதாக கூறப்படுகிறது. படத்திற்கு வேட்டை கருப்பு என தலைப்பு வைக்கப்பட்டிருப்பதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவி வருவது குறிப்பிடத்தக்கது. நடிகர் அசோக் செல்வனும் தெகிடி படத்தின் இயக்குனர் ரமேஷும் 11 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இணையவிருப்பதாக தகவல் வெளியானது. இந்த கூட்டணியின் 2வது படம் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2014ஆம் ஆண்டு வெளியான தெகிடி திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது.
பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக கன்னியாகுமரி வந்த நடிகர் விஷால் சுவாமித்தோப்பு ஐயா வைகுண்டர் தலைமைப்பதியில் தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் தலைப்பாகை அணிவிக்கப்பட்டது. பின்னர் பள்ளி அறையை சுற்றி வந்து பயபக்தியுடன் தரிசனம் செய்த விஷாலுக்கு நெற்றியில் திருநாமம் இடப்பட்டு இனிமம் வழங்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் பொய்யாநல்லூர் சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயத்தில் வைகாசி அமாவாசையை முன்னிட்டு மிளகாய் சண்டி யாகம் பூஜை நடைபெற்றது. பின்னர் மேளதாளங்கள் முழங்க பக்தர்கள் புனித நீரை ஊர்வலமாக கொண்டு சென்று யாகத்தில் ஊற்றி வழிபட்டனர்.